ஹாய் கைஸ். ஹே ஹலோ. ஹாய். ஃபைனலாக த டேக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாளைக்கு காலைல 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட போகுது. ஐ திங்க் 7:50க்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எப்படி போகுதுன்னு பயங்கர ஆவலாக இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே நம்மளை செஞ்சுட்டாங்கன்னா நான் 5 மேட்ச் எழ மாட்டோம். ஸோ எப்படி போகுதுன்னு பயங்கர. ஏன்னா நீங்க எங்க பார்க்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய கண்டிஷன் தெரிஞ்சிடும். நம்ம லாஸ்ட் டைமே 36 ஆல் அவுட் ஆனதெல்லாம் அந்த மாதிரி தான் ஆனோம். நீங்க பாசிட்டிவா யோசிங்கப்பா. ஓ சரி சரி, பாசிட்டிவாவே யோசிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலே பிஜிடி தான். கொஞ்ச நாள் எப்படி ஐபிஎல் ஆக்ஷன் இருந்தாங்க, இப்பெல்லாம் ட்விட்டரு அதெல்லாம் போனாலே வெறும் பிஜிடியை பத்தி தான் இருக்குது. ஸோ பயங்கரமான சீரீஸ். ஏன்னா ஒரு எப்படி ஒரு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து ஒரு ஆஷேஷ் ஆடுறாங்களோ அந்த மாதிரி வந்து இந்தியா ஆஸ்திரேலியானா ஒரு பிஜிடி வந்து அந்த அளவுக்கு இப்போ போடுச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நம்ம எப்படி எல்லா மேட்சும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒரு 11 மெம்பர்ஸ், அதாவது 2 டீமுமே. ஸோ போத் த டீம்ல வந்து இந்த 11 வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஏன்னா எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஃபார்ம் அவுட்ன்ட்டு. ஸோ முதல் மேட்ச் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம 2 டீம்ல இருந்து இந்த 11 வந்து எனக்கு பர்ஃபெக்டா விளையாடுவாங்க. எப்படி சொல்றோம்னா ட்ரீம் 11 வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஒரு 11 அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ குமரேசன், உங்களுடைய 11 சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. ஓகே, என்னோட 11 தான். ஃபர்ஸ்ட் நான் கீப்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கீப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ட் எடுக்கிறேன் நானு. ஏன்னா அவர் தான் நம்ம இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறாரு. இந்த டைமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ட். அப்புறமா விராட் கோலி. இல்ல பந்து விக்கெட் கீப்பிங் முடிஞ்சிருச்சு. ஓப்பனர்ஸ் அப்படின்னா யாரு? ஓப்பனர்ஸ்னா ஜெய்ஷ்வால். அவரு கூட பாத்தீங்கன்னா இப்ப ஆஸ்திரேலியா ஓப்பனர்ஸ் யாரும் எடுக்கல, ஸ்மித் எடுத்துக்கிறேன். சோ இந்த 2 பேரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க டாப் ஆர்டர்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விராட் கோலி. ஹெட். ஓகே, அப்போ வந்து நான் வந்து என்ன நினைச்சுக்கிட்டேன், ஸ்மித், ஜெய்ஸ்வால், கோலி, ஹெட் வந்து டாப் 4 உங்களுது. இந்த டாப் 4 பேட்ஸ்மேன் வந்து இந்த மேட்ச்ல நல்லா பல்கியா ஸ்கோர் பண்ண போறாங்க. அதேதான். ஓகே, ஆல்ரவுண்டர்னா ஆல்ரவுண்டர்ல மிச்சல் மார்ச், அப்புறமா நிதிஷ் ரெட்டி. ஓகே, நீங்க நம்பர் 5 சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. நம்பர் 5 வந்து பார்த்தா ரிஷப் பந்த் தான். ஸோ நம்பர் 5 விக்கெட் கீப்பர் போயாச்சு. நம்பர் 6 வந்து மிச்சல் மார்ஸ். அடுத்தது வந்து 7th நிதிஷ் ரெட்டி. நிதிஷ் ரெட்டி இருக்காரன்னே தெரியல, அதுக்குள்ள சொல்றீங்க? இல்ல, அவர் கண்டிப்பா இருப்பார்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப ஜடேஜா வேற இல்ல, நாளைக்கு மேட்ச்ல பிளே பண்றதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுக்கிறாங்க. ஸோ அவர் இல்லைன்ற பட்சத்துல நிதிஷ் ரெட்டி உள்ள வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஜடேஜா ஃபீல்டிங்கை பத்தி ஆஸ்திரேலியா நிறைய சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட பால் போனா யாரும் ஓட 2 runs இருந்தாலுமே அங்க ட்ரை பண்ணாதீங்க, 1 run நின்னுக்கோங்கன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பட் அவரே நாளைக்கு ஸ்குவாட்ல பிளேயிங் லெவல்ல இல்லன்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. இல்ல இது வந்து ஒரு யூகம் தான், பட் நமக்கு கன்ஃபார்மா தெரியல. இந்த காசிப் தான். ஸோ ஏன்னா ஜடேஜா வந்து எப்படிப்பட்ட பிளேயர்னா, நீங்க லாஸ்ட் 3 years நம்ம முன்னாடி பேசின வீடியோல பேசணும். லாஸ்ட் 3 years வந்து ஒரு இந்தியன் டாப் 3 ஆவரேஜ் யாருன்னு பார்த்தா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து 55 வச்சிருக்காரு, ரிஷப் பந்த் வந்து 49 50 வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஜடேஜா தான் இருக்காரு. ஸோ அப்படி ஒரு பிளேயரை நீங்க வந்து டிராப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து சூசைடுக்கு சமம். கண்டிப்பா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியன் பெர்த்ல வந்து ஸ்பின்னுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஓகேங்களா, நீங்க வந்து அவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணுமா ஸ்பின்னா? கண்டிப்பா பண்ணாது. அதுக்கடுத்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், டெப்தான ஆல்ரவுண்டர், ஆல்ரெடி அங்க விளையாடின ஒரு ஆல்ரவுண்டர் 2 சீரீஸ் வின் பண்ணிருக்காரு ஜடேஜா அங்க இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அங்கேயே நீங்க மேட்சை விட்டுருவீங்க. அது நமக்கு தெரியல. பட் அரசல் புரசலா என்ன வருதுன்னா ஜட்டு இல்ல அஸ்வின் தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க. நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டர் போறேன்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். பவுலர்ஸ்ன்னு சொன்னா யார் மேல போவீங்க? பவுலர்ஸ்ன்னு சொன்னா அடுத்தது நிதிஷ் ரெட்டிக்கு அடுத்தது கமின்ஸ் போறேன் நானு. ஏன்னா ஒரு பேட்டிங் ஆடுவாரு, நமக்கு பவுலிங் எப்படி போடுவாருன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ். கமின்ஸ்க்கு அடுத்தது பும்ரா போறேன். அப்புறம் பும்ராவோட பவுலிங் இன்னும் 2 பவுலர் சூஸ் பண்ணா. ஓகே, ஸ்டார்க் இருக்காரு. அப்புறம் லாஸ்டா சிராஜ் மேல போறீங்க. எசில்வுட்டை விட்டுட்டீங்க. எசில்வுட்டையும் ஆகாஷ் தீப்பையும்.
பட் நம்ம பிளேயிங் 11 பார்க்கும்போது இவங்க தான் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கிரேட். வில் கோ வித் திஸ் 11. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல எல்லாம் ஹேசல்வுட் எவ்வளோ இருப்பாருன்னு நீங்க மேட்ச் பார்த்தா தெரிஞ்சுக்கோ. பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு. பட் குட் 11, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன இந்த 11ல பெருசானா ஜட்டு விட்டுட்டு ஒரு நிதிஷ் ரெட்டி போனது பயங்கர சர்ப்ரைசிங்கு. அதே மாதிரி ஹேசல்வுட்டை விட்டுட்டு சிராஜுக்கு போனதும் பயங்கர சர்ப்ரைசிங்கு. ஓப்பனிங்ல வந்து நீங்க உஸ்மான் கவாஜி விட்டதும் எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காதான் நடக்குவாங்க. ஸோ இது குட் 11 தான். ஸோ உங்களோட 11ன்னு சொன்னா நீங்க எதாவது போவீங்க? நான் வந்து இதுல ஒரு 2 இந்தியன் கீப்பர்ஸோட போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓப்பனர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கூட உஸ்மான் கவாஜ் ஓப்பனர்ஸ் ஓப்பன் பண்ற மாதிரி வைக்கிறேன். அடுத்தது 1 டவுன் வந்து லபிச்சானுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து 2 டவுன் வந்து யாருக்கு? விராட் கோலி. ஓகே. அடுத்து வந்து மிடில் ஆர்டருக்கு வந்துடுறேன். நான் மிடில் ஆர்டர்ல ஸ்டீவன் ஸ்மித்துக்கு வந்து நான் வந்து ஸ்டீவன் ஸ்மித் எடுத்துக்கிறேன். ஸ்டீவன் ஸ்மித் அதுக்கு அடுத்தது வந்து ரிஷப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துருவ் ஜூரல் கூட நான் போறேன். ஏன்னா துருவ் ஜூரல் வந்து இந்தியன் ஏ டீம்ல ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்கேஸ் பிளேயிங் லெவல் அவர் இருந்தாருன்னா அவருக்கு நான் வந்து ரிஷப் பண்ணிட்டு நெக்ஸ்டா வந்து துருவ் ஜூரல் தருவேன். இது அப்படி பார்த்தா இருங்க அப்படி பார்த்தா வந்து உங்களது நம்பர் 7 வரைக்குமே பேட்ஸ்மேனே ஆயிடுச்சு. 4 பவுலர் தான் வருவாங்க. ஏன்னா நீங்க ஓப்பனிங் வந்து 4 பவுலரோட போறீங்களா? ஆமா 4 பவுலரோட போறேன். ஏன்னா ஒரு வந்து நிதிஷ் ரெட்டி நம்ம ஒரு பவுலரா கன்சிடர் பண்ணிக்கலான்ட்டு. ஓகே ஓகே. நிதிஷ் ரெட்டி அப்புறமா பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்து 8th நம்பர்ல வராரா? இல்ல 7 வந்து நிதிஷ் 8th வந்து நிதிஷ் ரெட்டி. 8th வந்து நிதிஷ் ரெட்டி. அடுத்தது வந்து பேட் கமின்ஸ். அப்புறம் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ஹேசல்வுட். இவங்க 4 பேர் ரெண்டு பவுலரோட நான் போறேன் ஒரு டீம்ல இருந்தா. சோ உங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் இல்ல? ஆமா ஸ்டார்க் இல்ல, நேத்தன் லைன். அவங்க 2 பேருக்குமே வந்து ஆனா என்னன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் ரொம்ப இடம் வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருத்து அங்க வந்து எப்படின்னா வெறும் ஃபாஸ்ட் தான். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போடுறீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும் மேட்ச் அப்படின்ற மாதிரி தான். ஓகே. அப்ப வந்து உங்களது ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால், உஸ்மான் கவாஜா. நீங்க 1 டவுன் போனா லாம்பஸ் சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவன் ஸ்மித், கோலி 2 பேரோட நம்பர் 4 நம்பர் 5 அவங்க 2 பேரும். 6th வந்து ரிஷப் பந்த். 7th வந்து யார சொன்னீங்க? 7th துருவ் ஜுரல். ஓகே. சோ 7 பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பின்னர்ல உங்க டீம்ல நிதிஷ் ரெட்டி. 3 ப்ராப்பர் பாஸ் பவுலிங்கோட போறீங்க. நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டர் தான். ப்ராப்பர் பாஸ் பவுலிங்னா ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் அண்ட் இவர் தான் வேற உங்களுக்கு பும்ரா. ஆமா பேட் கமின்ஸ், பும்ரா வந்து நான் எஸ்பெஷலி பேட் கமின்ஸ் வந்து நான் வெறும் பவுலிங்கா பார்க்கல, அவர் ஒரு ஆல்ரவுண்டரா பாக்குறேன் நான் இந்த ஸ்குவாட்ல. ஓகே. கிரேட் காம்பினேஷன் தான். பட் என்னவோ எனக்கு ஆஸ்திரேலியாவோட ஸ்டார்க், ஹேசல்வுட் எல்லாம் விடுறது கொஞ்சம் மனசே வரல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரையோ இப்ப 2 டீம்ல இருந்து நம்ம வந்து பவுலர்ஸ் பிக் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச ஒரு 11 தான் எடுக்க முடியும். நம்ம இல்ல அது ஓகே. யார் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இல்ல இங்க வந்து क्वेश्चन என்னன்னா யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி. சோ நீங்க இவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க 11 பேர் ஒரே டீம்ல கூட எடுங்க. அது ஒரு கன்சர்னே கிடையாது. ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா ஒரு டீமுக்கு ஒரு 4 பவுலர் இருந்தா போதும்ன்ற மாதிரி. டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு 4 பவுலர் போதும் இல்லையா? அந்த வியூல பார்த்தேன். ஓகே. கான்செப்ட் என்னன்னா நீங்க 11 ஒரே டீம்ல எடுத்தாலும் பிரச்சனை இல்ல. பட் ஐ பிலீவ் திஸ் 11 will be the best 11 அப்படின்னு சொல்ல வரேன்னு நான் சொன்னேன் இந்த மேட்ச்க்கு. சோ நான் எடுத்தா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுலும் உஸ்மான் கவாஜும் போவான். ஏன்னா எப்படியும் நாளைக்கு வந்து ரோஹித் சர்மா இல்லாததுனால ஒரு 90% வந்து ராகுல் தான் பிளே பண்ணுவாருன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஒருவேளை ராகுல் வந்து இப்ப ஓப்பனிங் வேற ஆப்ஷன் இல்லை, நமக்கு ஓப்பனிங் வேற ஆப்ஷன் இல்லை. அபிமன்யு ஈஸ்வரனோட போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை போனா ராகுல் உட்கார வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அதனால ஐ பிலீவ் ராகுலும் உஸ்மான் கவாஜும் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை ராகுல் இல்லாட்டி வேற பிளேயர் பார்க்கலாம். பட் ஓப்பனிங்னு பார்த்தா நான் ராகுலும் உஸ்மான் கவாஜ் மேலவும் போவான். ஆஸ்திரேலியான்னு வந்துட்டாலே ஒரு லாமஸ் சேஞ்சும் ஒரு ஸ்டீவன் ஸ்மித்தும் பீஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து அங்க வந்து நம்ம விக்கெட் எடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பட் நான் லாமஸ் சேஞ்சை வந்து நம்பர் 4க்கு போடாம நான் லாமஸ் சேஞ்ச் எடுத்துட்டு ஸ்டீவன் ஸ்மித்தை போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு லாமஸ் சேஞ்சை விட ஸ்டீவன் ஸ்மித் மேல கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. ஸோ மை 11ல வந்து ஓப்பனிங்கு ராகுல், அதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜா. ஸோ 1 டவுன் பார்த்தா நான் ஸ்டீவன் ஸ்மித்தை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெட் கூட போறோம்.
நம்பர் 4க்கு வந்து நான் டிராவிஸ் ஹெட் கூட போறேன். ஏன்னா ப்ளூ ட்ரெஸ் நம்மள ஒயிட் ட்ரெஸ்ல இந்தியான்னு சொல்லி போட்டாலே போதும், கொளுத்திடுவாரு. அவருக்கு இந்தியா வந்தாங்கன்னு சொன்னாலே போதும், வார்டன் வந்துட்டானா அவனை புடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆடுவாரு. ஸோ அதனால அதெல்லாம் டிராவிஸ் நம்ம பார்த்தது எல்லாமே T20 ODI இல்ல. இது ஏன் completely டெஸ்ட் WTC சாம்பியன்ஷிப்ல ஆக்சுவலியா WTCல செஞ்சுரி அடிச்சு நம்ம லாஸ் ஆனோம் இங்கிலாந்துல. ஆமா. அங்கேயும் நம்மள WTC போறதுக்கு அவர் தான் காரணம். அங்கேயும் நம்மள அவர் தான் செஞ்சாரு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தா ஆல்ரவுண்டர்ல ஒரே ஒருத்தர் தான், ஜட்டு மேல போறேன். ஒருவேளை ஜட்டு இல்லாட்டி நான் நிதிஷ் ரெட்டியை கன்சிடர் பண்றேன். பட் ஐ பிலீவ் ஜட்டு வில் பி த கீ ஃபேக்டர். அவர் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு 15 ஓவர் போடணும்னா போடுவாரு. அதே மாதிரி ஒரு 50 ரன்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும்னா கண்டிப்பா அந்த மாதிரி பிச்சில் பண்ணுவாருன்னு ஐ பிலீவ். ஸோ மை 6th ஆப்ஷன் வந்து ஜட்டு. ஸோ 5th வந்து ரிஷப் பந்த், 6th வந்து ஜட்டு. அதுக்கப்புறம் நான் 5 பவுலர்ஸ் கூட போறோம். ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் பவுலர்ஸ் தான் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆஸ்திரேலியன் ட்ரியோ ஹேசல்வுட், ஸ்டார்க், பேட் கமின்ஸ் 3 பேருமே இருப்பாங்க. இந்தியன்ல வந்து ஆகாஷ் தீப் மேலவும் பும்ரா மேலவும் நான் போறேன். ஸோ நம்ம டீம்லும் பாஸ் பவுலிங் வந்து நல்லா இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால ஆகாஷ் தீப் நல்லா பண்ணுவாரு. பும்ரா சொல்லவே தேவையில்ல, இந்த மாதிரி பிச் எல்லாம் பயங்கரமா பண்ணுவார். ஸோ மை 11 வந்து நத்திங் பட் ராகுல், உஸ்மன் கவாஜா. ஒன் டவுன் வந்து ஸ்டீவன் ஸ்மித். நெக்ஸ்ட் வந்து ஹெட் மேல போறோம். நெக்ஸ்ட் வந்து ரிஷப் பந்த். அதுக்கப்புறம் 6th வந்து ரவீந்திர ஜடேஜா. மிச்சம் வந்து 5 பவுலர். ஆஸ்திரேலியாவில் 3 பவுலரும் போட்டோம், இந்தியாவில் ஆகாஷ் தீப், பும்ரா. இப்படிதான் நான் போறேன். ஸோ ஏன்னா நான் எப்படி கன்சிடர் இல்ல விராட் கோலி போடல. ஐ டோன்ட். ஏன்னா விராட் கோலியை போடலன்றதுனால விராட் கோலி இல்லைன்னு சொல்ல வரல, இப்ப இருக்கிற ஃபார்ம் வச்சு போடுறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாருன்னா அடுத்த மேட்ச் நம்ம இதே மாதிரி ப்ரெடிக்ஷன் வரும்போது கண்டிப்பா விராட் கோலி இருப்பாரு. இந்த ஒரு பிச்சில் நம்ம இவ்வளவு உதவ வாங்கிட்டு வர்றதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் விராட் கோலியை போடல. ஸோ நான் மொத்தமாவே இந்தியன் லோயர் ஆர்டர் மேலையும் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் மேல தான் வச்சிருக்கிறேன். அவங்க தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா ரொம்ப ஸ்பைசியான கிரவுண்டு, நீங்க வேணும்னா பாருங்க நாளைக்கு காலையில அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பிச்சு. நீங்க பிச்சு பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி விட்டாங்க, வெறும் கிரீனிஷ் பிச் அப்படியே இருக்கு. நம்ம 36 ஆல் அவுட் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த மாதிரி இப்ப கூட ஹோப் இருக்கு, நம்ம விராட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிப்பாரு அப்படின்ற மாதிரி. அதோட என்னங்க சந்தோஷம், விராட் கோலி செஞ்சுரி அடிச்சா எவன் சந்தோஷப்படாம இருப்பான்? விராட் கோலி செஞ்சுரி அடிச்சா அதுதான் உங்களுக்கு ஃபயரே உண்டாக்கும். அந்த ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாலே போதும், அவரு 5 மேட்சும் உங்களுக்கு தீப்பொறி மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி என்னன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த பிளேயர் இருந்தா மட்டும்தான் அந்த கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். நீங்க போய் சடனா கீழே விழுந்துட்டீங்கன்னா அவங்க உங்களை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. 5 மேட்சுக்கு 5-0 அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ விராட் கோலி மாதிரி ஒரு ஆளுமா அங்க இருந்து ஒரு செஞ்சுரி போட்டு அவங்க பேட்டிங் பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டாலே அவங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டான்டா, இனிமேல் வேற மாதிரி இருக்கும் மேட்ச்ன்ட்டு. ஸோ அவர் போட்டா அதை விட இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு இதே இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அது போட்டுட்டுமே, அது தப்புன்னு சொல்ல வரல. பட் நான் என்னுடைய 11 சொல்றேன். ஐ பிலீவ் இப்ப இருக்கிற ஃபார்மு, நம்ம தோத்தது நியூசிலாந்து கிட்ட, இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த 11 கொஞ்சம் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க தான் ஸ்டார்க்கு ஹேசல்வுட்டே விடுறீங்களா, அதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நீங்க 100 அடிக்கும் போது அந்த பவுலர்ஸ்லாம் நமக்கு சொப்பமாயிருவாங்கல்ல அப்படி. ஓகே. ஏன்னா இதுவே ஒரு அடிலைட் நடந்தாலோ, அதே மாதிரி வேற ஒரு கிரவுண்ட் நடந்தாலோ, எம்சிஜில நடந்தாலோ ஓரளவு பிலீவ் பண்ணலாம். ஏன்னா அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் பேட்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா. பெர்த்ல நம்ம நிறைய மேட்ச் வின் பண்ணிருக்கிறோம். கம்பேர் தன் அதர் கிரவுண்ட்ஸ்ல பெர்த்ல நம்ம நிறைய மேட்ச் வின் பண்ணிருக்கோம், அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் முதல் மேட்ச் பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் முதல் ஓவர்ல ஒரு விக்கெட் விழுறது சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீரீஸ்ல இதே மாதிரிதான் பாண்டிங் சொல்லிட்டே இருந்தாரு, தலைவன் காலை சரி பண்ணாட்டி அடுத்த ஓவர்ல அவுட், அடுத்த பால்ல அவுட் ஆயிடுவாருன்ட்டு. அதே மாதிரி விட்டார், ஒரு பால் ஒரு போல்டு ஆச்சு, அங்கேயே 36 குழந்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த முதல்ல பேட்டிங் எடுக்கிறதும் முதல்ல அந்த பவுலிங்கை பேஸ் பண்றதும் பயங்கர கஷ்டம். ஸோ நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் அங்க சீரீஸை வின் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு WTC ஃபைனலுக்கே போக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 3-1. நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, கண்டிப்பா ஆஸ்திரேலியா வந்து 3-2 ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. அவரும் அதே மாதிரிதான் 3-2 ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இல்ல நான் ஐ பிலீவ் இந்தியா 3-2 இந்தியா ஜெயிக்குன்னு சொல்றீங்க. நல்ல விஷயம், ஜெயிச்சா ஐ எம் ஹாப்பி. ஆனா இப்ப இருக்கிற ஃபார்ம் வச்சு பார்த்தா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்றேன். ஏன்னா இப்ப வர நியூஸ் என்னன்னா, ஜட்டு இருக்க மாட்டாருன்னு சொல்றதே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு 40-50 எதிர்பார்த்திடலாம் அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல.
ஆக்சுவலா அப்படி வந்து சொல்லுவோம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிளேயரை நம்பி மட்டும் இருந்தாலே ஒரு ஒரு சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். அதனால எல்லாருமே வந்து அதுக்காக என்ன கால்குலேட் பண்ணி டீம் தான் விட்டு ஆகணும். தூக்கிட முடியுமா? நான் அப்படி இல்ல சொல்ல இல்ல. வரல. அவரு நான் அவர் ஆட்ல டக் அவுட் ஆயிடுவார், அதெல்லாம் ஓகே. பட் அவர் தூக்குறது ரொம்ப மோசமான டெசிஷன் சொல்ல வரேன். இப்ப அவரும் ஒரு 30 ரன்ல 20 ரன்ல அவுட் ஆயிட்டா நம்ம என்னடா ஜட்டுவை இவ்வளவு புகழ்ந்தீங்க, தலைவன் சாதாரணமா வந்து அவுட் ஆயிட்டான்னா சொல்ல போறேன். பட் அவர் இருந்தா ஒரு பேட்டிங் ஒரு வலு சேர்க்கும், அவ்வளவுதான். இப்ப நீங்க அவரை விட்டுட்டு நீங்க ஒரு நிதிஷ் ரெட்டி ஒரு ப்ரெஷர் மாதிரி ஒரு ஜூனியர் மாதிரி இருக்கிற ஒரு இப்ப ஒரு பிளேயர் எடுத்துன்னு போயிட்டு நீங்க அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு நம்ப முடியாது. அதே மாதிரி அஸ்வின் வந்து அந்த கண்டிஷன்ல பேட்டிங் நல்லா பண்ணுவாரான்னா தெரியல. ஏன்னா அவரும் லாஸ்ட் வருஷம் ஆடும்போது ஒரு பயங்கர ப்ளோஸ் எல்லாம் வாங்கி ஒரு மேட்ச் அவரும் அனுமன் விகாரையும் டிரா பண்ணி கொடுத்தாங்க. எந்த டெசிஷன் எடுத்தாலையும். பட் என்னதான் கம்பேர் தான் அஸ்வின் நிதிஷ் ரெட்டி இருக்கும்போது எனக்கு ஜட்டு மேல ஒரு பிலீவ் ஜாஸ்தி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ஜட்டு வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர். அவர் பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா ஃபீல்டிங்லயாச்சும் அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. ஸோ ஏதாச்சும் ஒரு சைட்ல அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். பாப்போம், வில் சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அது என்ன நடக்குதுன்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நாளைக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம விவரிக்க தான் போறோம். நல்லாதான் இருக்கு. நமக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு விருந்து தான் டெஸ்ட் மேட்ச் ஃபீக். இது நீங்க உண்மையா WTC கூட நீங்க ஒரு ஃபைனல் கூட இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்க்க முடியாது. உங்களுக்கு பிஜிடி அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தராது. ஏன்னா மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக ஆக ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்லட்ஜிங்கா இருக்கட்டும், அந்த அப்ரோச்சா இருக்கட்டும், அந்த ப்ளோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அடி வாங்கும் போது ஒரு ப்ளோஸ் வரும்போதும் அது வந்து ஒரு போர்க்களம் மாதிரி மாறிடும். அதனாலதான் அந்த பிஜிடினாலே அவ்வளவு லைக் பண்றது. வேற எந்த டெஸ்ட் சீரிஸுமே உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் கொடுக்காது. நீங்க இங்கிலாந்துல கூட போய் ஆடிடலாம், நீங்க இதுல என்னது சவுத் ஆப்பிரிக்கால கூட ஆடிடலாம். ஆனா ஆஸ்திரேலியாவில ஒரு அந்த காம்படிஷன் இருக்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்றேன். உங்களுடைய தாட்ஸ் அதை பத்தி? கண்டிப்பா அந்த காம்படிஷன்ஸ் கண்டிப்பாவே இருக்கும். நம்ம நிறைய அடி வாங்க தான் போறோம். எத்தனை கை எத்தனை கால் வலிதோ தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது ஒரு திருவிழா மாதிரிதான். கண்டிப்பா வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அது எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால வந்து நம்ம பொறுத்திருந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ஒரு நாளும். ஓகே, வில் சி. நாளைக்கு இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் விவரிக்கலாம், பார்க்கலாம். பாய். பை.